தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கும்படியாய், என்னோடு கூட இருந்து சகலவற்றையும் செய்யும்படியாய் நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நீர் தாங்கி இந்தி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. நான் இன்று ஒரு காரியத்தை இந்த இடத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நாங்கள் அநேக பேர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் எங்களை தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக இருக்கிறோம். ஆனாலும் தேவன் எங்களை தெரிந்து கொண்ட தேவன் எங்களுக்கு சகலவற்றையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவர் எங்களை உண்டு பண்ணின பின்புதான் நல்லது 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 என்று நாங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். நல்லது நல்லது என்று கண்ட தேவன் அதற்கு பின்பு மனுஷனை தன்னுடைய சாயல் என்பதை உண்டாக்கினார். அவருடைய சாயல் என்பது ஒரு ஆளுகையின் சாயல், அதிகாரத்தின் சாயல், பிசாசை ஜெயித்த சாயல். அது அப்படி சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய ரூபம் சொல்ல முடியாதது. யோவான் எழுதுகிறார், வெளிப்படுத்தலை நாங்கள் வாசிக்கலாம். அப்படியான தேவனாகிய கர்த்தர் யோவான் 15வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே ஒரு காரியத்தை பேசுகிறார். அவர் அந்த இடத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 15:16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு அவர் கனி கொடுக்கும்படி ஏற்படுத்துகிறார். அதாவது நாங்கள் ஒரு கனி கொடுக்க முடியாத மரமாய் காணப்பட்டோம். அதாவது கிறிஸ்துவனுடைய கனியை கொடுக்க முடியாத மரங்களாய் நாங்கள் காணப்பட்டோம். பாவத்திலும் அக்கிரமங்களிலும் எல்லா காரியங்களிலும் நாங்கள் அடிமைகளாய், விடுதலையாக்கப்படாதவர்களாய் நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் வந்து எங்களை தெரிந்து கொள்ளுகிறார், எங்களை மீட்கிறார். எங்களுக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்து பாவங்களை அவர் மன்னித்து அவரோடு கூட எங்களை சேர்க்கிறார். அப்படி அவர் எங்களை தெரிந்து கொண்டு அவரோடு சேர்த்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுவீர்கள், ஆனால் நானும் பிதா உங்களுடனே கூட வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, உங்களை நான் தான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஆசீர்வதிக்கிறதற்காக இருக்கட்டும், நித்திய ஜீவனுக்காகவாக இருக்கட்டும், கிறிஸ்து எதற்காக எங்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்று தெரிந்து கொண்டார் என்று நாங்கள் நினைத்தோமோ, தேவன் எங்களை தெரிந்து கொள்ளுகிறார். கிறிஸ்துவானவர் எங்களை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் தெரிந்து கொண்டவர்களை ஏன் தெரிந்து கொள்ளுகிறார் என்றால், உங்களில் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கனி கொடுக்கும்படி தான் அவர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார், எங்களை தெரிந்து கொண்டு. அதனால் தான் ஆண்டவர் ஏற்ற காலத்திலே தன் கனியை கொடுக்க வேண்டும். ஒரு மரமானது ஏற்ற காலத்திலே தன் கனியை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காவிட்டால் அந்த கனியினால் பிரயோஜனம் இல்லை. அதே போல தேவனுடைய பிள்ளையாக வாழுகிற நாங்கள் அவருடைய கனியை கொடுக்காவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அந்த மரத்தினால பிரயோஜனம் இல்லை. உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கொள்வேனால், தேவன் என்னை தெரிந்து கொண்டு என்னை கனி கொடுக்கும்படி
அவர் என்னை ஏற்படுத்தி அந்த கனியை கொடுக்கும்படி என்னை அழைத்து அனுப்பும் போது, தெரிந்து கொள்ளும் போது, அந்த கனியை நான் கொடுக்காவிட்டால் தேவன் என்னை தெரிந்து கொண்டதுல பிரயோஜனம் இல்லை. அந்த மரத்தினாலே என்னாலே ஒரு பிரயோஜனம் இல்லை தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அதே போலதான் ஒரு தோட்டக்காரன் ஒரு தோட்டத்தை எடுத்து நிலத்தை பண்படுத்தி அதிக மரங்களை அவன் நடுகிறான். அதற்கு அவன் பிரயாசப்படுகிறான் கனி கொடுக்கும்படி. அந்த ஏற்ற காலத்திலே அந்த கனியை கொடுக்கும்படி அவன் அந்த மரத்தினிடத்திலே வருகிறான், அந்த தோட்டத்தினிடத்திலே வருகிறான். அங்கு அந்த மரத்திலே கனி காணாது போனால் அவன் ஒரு பொறுமையுள்ளவனாய் இருந்தால், ஓகே, இன்னும் கொஞ்ச காலம் விட்டு பார்ப்போம் என்று சொல்லி அதை விடுகிறான். அதிக கனி கொடுக்கிற மரங்களை அவன் என்ன செய்கிறான்? சுத்தம் பண்ணுகிறான். கனி கொடுக்காத மரத்தை அவன் மீண்டும் பசலைகளை, காரியங்களை போட்டு அதை கனி கொடுக்கும்படி எதிர்பார்க்கிறான். அப்படி அந்த கனி கொடுக்கிற மரத்தினாலே அவன் சந்தோஷப்படுகிறான், அவன் பிரியப்படுகிறான். அதனாலே அவனுக்கு பிரயோஜனம் உண்டாயிருக்கிறது. அதனாலே அவனுடைய இருதயம் மகிழ்ந்திருக்கிறது. அதனாலே அந்த கனி கொடுக்கும்படி அந்த மரத்திலே அவன் இன்னும் அக்கறையுள்ளவனாய் இருப்பான். ஆனால் கனி கொடாத மரம் திரும்ப திரும்ப அந்த காலத்திலே ஒரு குறிப்பிட்ட வருடங்களிலே அது கனி கொடுக்கவில்லை என்றால் அவன் அதை தரித்து போடுகிறான். அப்ப அந்த கனியாலே அந்த மரத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லாவிட்டால் அவன் அந்த தோட்டத்திலே இருந்து அந்த மரத்தை அகற்றி விடுகிறான். அகற்றிவிட்ட பின்பு அந்த இடம் வெறுமையா இருக்கிறதை அவன் விரும்பாமல் அந்த இடத்திலே அவன் வேறொரு மரத்தை கொண்டு வைப்பான். வைத்து அது கனி கொடுக்கும்படி அதை ஏற்படுத்துவான். இந்த பூமியிலே இருக்கிற ஒரு மனுஷனாகிய தோட்டக்காரன் இப்படி செய்ய வல்லமை உள்ளவனாய் இருக்கும் போது, அதிகாரம் உள்ளவனாய் காணப்படும் போது, தேவனாகிய ஆண்டவரும் அதைத்தான் செய்கிறார். அவர் ஒருவனை தெரிந்து கொண்டு தன்னுடைய கனியை கொடுக்கும்படி, ஏற்ற காலத்திலேயே எல்லா காலத்திலும் கனியை கொடுக்கும்படி அவனை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டவன் அந்த கனியை கொடுக்கும் போது அவர் அவனை சுத்திகரித்து அதிக கனிகளை கொடுக்கும்படி அவனை ஏற்படுத்துகிறார். அப்படி அந்த கனிகளை கொடாது போனால் அவன் அந்த கனிகளை, தேவன் எதிர்பார்க்கிற நல்ல கனியை, அவன் தேவன் எதிர்பார்க்கின்ற கனியை கொடாது போனால் அந்த மரத்தை அவர் வெட்டி போடுகிறார். நம்ம மத்தேயு 14வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். அப்ப ஒரு மரமானது, முதல் நான் சொன்னேன், தோட்டக்காரன் அந்த தோட்டத்திலே கனி, மரத்திலே கனி உண்டாயிருந்தது. ஆனால் அந்த மரம் நல்ல கனி உண்டாகும் மரமாய் இருந்தால்தான், புசிக்கத்தக்கதாய் அல்லது பிரயோஜனமுள்ள கனிகளாய் காணப்பட்டால் தான் அவன் அந்த மரத்தையும் வைத்திருப்பான். அந்த மரத்தின் கனி புசிக்கிறதற்கு நல்லதல்ல, அது மற்றவர்களால் விரும்பப்படாத கனி ஒரு பிரயோஜனம் இல்லை என்றால் அவன் அந்த கனியினாலே திருப்திப்பட மாட்டான். அதே போலதான் தேவனாகிய ஆண்டவரும் எங்களுக்கென்று அவர் வைத்த அந்த கனியை கொடுக்கும்படி தேவனங்களை தெரிந்து கொள்கிறார். அந்த கனியை, அந்த காரியத்தை தேவன் எதை குறித்து பேசுகிறார் என்பதை கண்டு கொண்டு அதை எங்களுடைய வாழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதே தேவனுக்கு ஏற்ற கனியாயும் ஏற்ற கிரியாகவும் இருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கின்றதே எங்களிலிருந்து வெளிப்படுகிற கனியாய் இருக்கிறது. தேவனிடத்திலே இருந்து புறப்படுகிறவன் அக்கிரமம் செய்கிறவனாய், மற்றவர்களை வஞ்சிக்கிறவனாய், ஏமாற்றவனாய், பட்சிக்கின்ற ஓனாய் மாதிரி காணப்படுகிறதற்கு ஏதுவான தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறவனாய் காணப்படுகிறவனாய் இருந்தால் அதிலே தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார். அந்த கனி தேவனிடத்தில் இருந்து உண்டானது அல்ல, அது பிசாசினிடத்தில் இருந்து உண்டானது என்ற வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. நான் அதை குறித்து பேச வரவில்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது அதை சொல்லுகிறேன். அப்ப தேவன் தன்னுடைய மந்தைகளை மேய்க்கும்படி ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பும் போது அவன் கிறிஸ்துவனுடைய கனி அவனில் வெளிப்பட்டு அவன் அந்த மந்தைகளை அதிக ஜாக்கிரதையாய் மேய்க்க வேண்டும். அதை அவன் மேய்க்காது போனானால்
அவனுக்கு என்ன பலன் என்று சொல்லி நாங்கள் எசேக்கியேல் 34வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கலாம். 33, 34 வாசிக்கலாம். மேய்ப்பனுக்கு தேவன் வைத்திருக்கிற காரியம். அப்போ ஒரு மேய்ப்பனுக்கு தேவன் எப்படி ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாரோ அதே போல தேவனாகிய கர்த்தர் ஆகிய கிறிஸ்துவானவர் எங்களை தெரிந்து கொண்டு அந்த கனிகளையே கொடுக்கும்படி அவர் எங்களை தெரிந்து கொண்டார். அந்த கனிகளை கொடுப்பது எங்களுக்கு அது தகுதியாயிருக்கும், தேவனுக்கு பிரியமாயிருக்கும். அது மாத்திரமல்ல, அவர் நாங்கள் அந்த கனிகளை கொடுக்கும் போது பிதாவினிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர் எங்களை ஏற்படுத்துகிறார். நான் மீண்டும் வாசிக்கிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி. பிதாவினிடத்திலே நீங்கள் ஒன்றை கேட்டு என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்திலே ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்ளும் படிக்காக, அது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய கனிகள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கனியை கொடுக்கும்படிக்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நாங்கள் எங்களுக்கு விருப்பமான வாக்கு தந்தம், நீங்கள் பிதாவினிடத்தில் இவைகளை என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் இவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நீங்கள் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் பிதாவினிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்களை சுத்திகரித்திருக்கிறேன். அந்த கனிகளை கொடுக்கும்படி அந்த கனிகளை நான் உங்களிடத்திலே ஏற்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் அந்த கனிகளை கொடுத்து பிதாவினிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் நான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு நினைக்க வேண்டும். சகல விதத்திலும் நான் அநியாயங்களை நடப்பித்துக் கொண்டு சகல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்து கொண்டு நான் பிதாவினிடத்திலே வந்து இயேசுவின் நாமத்தினாலே கேட்டு பெற்றுக் கொள்ளுவேன் என்று நினைத்தால் அது எவ்வளவு மூடத்தனமான காரியமாய் காணப்பட, அது மற்றவர்களுடைய பார்வைக்கு சில காரியமாய் காணப்படலாம். ஆனால் பிதாவினிடத்திலே கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதிக கனிகளை, நல்ல கனிகளை, கிறிஸ்துவில் நிலைத்திருந்து கிறிஸ்துவின் கனிகளை கொடுக்க வேண்டி காணப்படுகிறது. அதனாலே தான் அவர் எழுதும் போது எழுதுகிறார், நீங்கள் கனி கொடுக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. அப்ப தேவன் எங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் கனி கொடுக்கும்படி, அவர் எங்களை கனி கொடுக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். அப்ப தேவன் கொடுத்த கனியை நாங்கள் கொடுக்கும்படி நாங்கள் அவரிடத்திலே காணப்படும் போது தேவன் அதிலே மிகவும் பிரியமுள்ளவராய் இருந்து அதை அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப தேவன் விரும்புகிற கனியை கொடுப்பதே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் காணப்பட வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய கனியானது தேவனோடு கூட நடக்கிற வாழ்விலே தான் காணப்படும். தேவனோடு கூட நான் நடக்க விரும்பாவிட்டால் என்னுடைய வாழ்விலே அந்த கனி காணப்படாது. ஏனென்றால் நான் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போதுதான் நான் அந்த கனிகளிலே நான் கொடுக்கத்தக்கவனாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த கனி ஒருவனும் தானாய் கனியை கொடுக்க மாட்டான். ஆண்டவராகிய கிறிஸ்து அழகா சொல்லுகிறார், அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒருவன்
தானாய் கனி கொடுக்க மாட்டான். அவன் கனி கொடுக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே காணப்பட வேண்டும். அதனாலே தான் அவர் தொடங்கும் போது சொல்லுகிறார், 15வது அதிகாரத்திலேயே, நான் வேறொரு காரியத்துக்கு போனேன், நான் அதை பிறகு காட்டுகிறேன். தொடங்கும் போது 15வது அதிகாரத்திலே அழகாய் தொடங்குகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசத்தில் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். என்னில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று 4வது அதிகாரத்திலே நாங்கள் 4வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால் மட்டும்தான் அந்த கனிகளை நாங்கள் கொடுக்க முடியும். கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது என்பது நாங்கள் அவரோடு கூட வாழுவது, அவரோடு கூட நடப்பது. ஒருவன் கிறிஸ்துவோடு கூட நடப்பானால், கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பானால், அவன் தேவனுக்கு பிரியமானதையே செய்வான், பிரியமானதையே நாடுவான், பிரியமானதிலேயே அவன் காணப்படுவான். கிறிஸ்து என்னை வெளிப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவான். அந்த கிறிஸ்துவாகிய கனி தன்னில் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புவான். அந்த கிறிஸ்துவாகிய கனி தன்னில் காணப்பட வேண்டும் என்று நினைப்பான். தன்னிலே கிறிஸ்துவை மற்றவர்கள் காண வேண்டும் என்று நினைப்பான். அந்த கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புவான், கொடுக்க வேண்டும் என்று விரும்புவான். கிறிஸ்துவை கொடுக்க நினைப்பவன் தான் கிறிஸ்துவின் கனியும் கிறிஸ்துவின் சீஷனுமாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி காத்திருக்கிறவன் கிறிஸ்துவனுடைய கனியை கொடுக்கிறவனாய் காணப்பட மாட்டான். ஏனென்றால் ஜூதாஸ் காரியோத்து கிறிஸ்துவை காட்டி கொடுத்து பணத்தை பெற்றுக்கொண்டான். பண ஆசை கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறதிலே கொண்டு போய் விட்டுவிடும். பண ஆசை வேதத்தை புரட்ட பண்ணும். எத்தனையோ பேர் பணத்துக்காக வேதத்தை புரட்டுகிறார்கள். வேத புரட்டர்கள் வேதத்தை ஏன் புரட்டுகிறார்கள்? பணத்துக்காக. தசமபாக போதகர்கள் ஏன் வேதத்தை புரட்டுகிறார்கள்? பணத்துக்காக. பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி வைக்கப்பட்ட பின்பும் சோதித்து பார் என்பது பழைய ஏற்பாடு, சோதியாது இருப்பாயாக என்பது புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு கர்த்தரை சோதிக்க அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய், தூதர்களாய், அல்லது வேறு மதத்தவர்களாய், வேறு காரியங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்து சோதிக்க பார்க்க முற்படலாம். ஆனால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு எனக்கு கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்ல வேண்டிய போதகர்கள் கர்த்தரை நீ கொடுத்து சோதித்து பார் என்று சொல்லுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் பணத்துக்காக வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், விழுந்து போனவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே தான் அவர்கள் அப்படி போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எசேக்கியேலை போய் வாசித்து பாருங்க. மேய்ப்பருக்கு கர்த்தர் என்ன காரியங்களை சொல்லுகிறார், மேய்ப்பனானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேலை நீங்கள் வாசிப்பீர்களானால் உங்களை நீங்கள் அதை குறித்து நிறைவாய் அறிந்து கொள்ள முடியும். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்தவர். அவர் தன்னுடைய கனியை கொடுக்கும்படி, கிறிஸ்துவை பூமிக்கு கொடுக்கும்படி கிறிஸ்துவை அனுப்பின தேவன் கிறிஸ்துவை அனுப்பி போட்டு சும்மா விடவில்லை. கிறிஸ்துவை திரும்ப திரும்ப கொடுக்கும்படி ஒவ்வொருவரையும் ஏற்படுத்துகிறார். கிறிஸ்துவை கொடுக்கும்படி அப்போஸ்தலர்களை ஏற்படுத்துகிறார். அப்ப தேவனாகிய கர்த்தர் என்னதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய வேலைகளை செய்துட்டு அவர் அப்படியே போயிருக்கலாம்.
ஆனால் அவர் ஏன் மீண்டும் மீண்டும் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு தன்னுடைய ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறார்? ஏன் அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார்? நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறதாவது, இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாய் வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர்கள் இனி தங்களை மேய்க்காதபடிக்கு மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி, என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடிக்கு அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன் என்று சொல்லி, அந்த மேய்ப்பர்களானவர்கள், அதை மேய்ப்பர்கள் என்று அவர் சொல்லுகிறது போதகர்களை, பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களை விசாரிக்காமல். அதே போலதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எல்லாம் ஒன்றுதான். அவர்கள் மேய்க்கும்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை மேய்க்காமல் அடித்து புசிக்க வைக்க விட்டுவிட்டார்கள். அதுதான் இன்றைக்கு ஹைப்போக்ரஸ் போய் நிற்கிறது. ஆலயங்கள் எல்லாம் பாவங்களிலே பெருகி போய் நிற்கிறது. பாவம் பெருகின இடங்களாய் காணப்படுகிறது இன்றைக்கு. அது ஆலயம் தன்னுடைய கனியை கொடுக்காமல் விடுகிறது. ஆலயம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் அங்கு வேறு காரியங்களை வெளிப்படுத்துமானால், அந்த ஆலயமானது தன்னுடைய கனியை கொடுக்க தவறிவிட்டால், அந்த மரமானது அந்த ஆலயங்களானது அக்கினிக்கு இரையாய்க்க வைக்கப்படும். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. அதை ஆண்டவர் தெளிவாய் சொல்லி வருகிறார். இந்த அதிகாரத்தை நாம் வாசித்த போது, யோவானை நாம் வாசித்த போது, ஆண்டவர் என்னை அந்த அதிகாரத்தை அந்த வசனத்திலே நிறுத்திவிட்டார். நான் அவைகளை தியானித்துக் கொண்டிருந்த போதுதான் என்னுடைய இருதயத்திலே இந்த காரியங்களை வைத்தார். நீ சொல்லு, நான் நித்திய ஜீவனுக்காக உங்களை அழைத்தேன், உண்மைதான். நான் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களை ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பது உண்மைதான். நான் உங்களை பட்டினியா இருக்க விடுவதில்லை. நான் உங்களுக்கு நல்ல உடைகளை தருவேன், ஆகாரங்களை தருவேன், போஷிப்பேன், உடுத்து வைப்பேன். ஆனால் என் கனிகளை கொடுக்கும்படி நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் கனிகளை ஒருவன் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவன், கிறிஸ்துவை சுமக்கின்றவன், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அவன் அப்படி வெளிப்படுத்தும் போதுதான் கிறிஸ்து அவனிலிருந்து வெளிப்படுவார். ஆபிரகாம் பூமிக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். ஏனென்றால் ஆபிரகாமினூடாக கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார். மரியாள், இதோ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் மரியாளை சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவள் கிறிஸ்துவை கொடுத்தாள். அப்போஸ்தலர்கள் இன்றும் பேசப்படுகிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகம் அழியும் மட்டும் அப்போஸ்தலர்கள் பேசப்படுவாங்க. ஏனென்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவை கொடுத்தார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவுக்காக மரித்தார்கள், அவர்களுடைய பேர் பேசப்படுகிறது. எத்தனையோ மிஷனரிகள் பைபிளில் எழுதப்படல, அதற்கு பிறகு வந்தவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள். இன்றும் ஏதோ ஒரு விதத்திலே பேசப்படுகிறார்கள். ஆனால் பேசப்படாதவர்கள் கூட இன்றைக்கு மறைந்து போய் நிறைய பேர்கள் காணப்படுகிறார்கள். அதை நான் மறக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவை கொடுப்பதுதான் தேவன் விரும்புகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தவன் கிறிஸ்துவை அவன் கொடுக்கணும். இந்த பூமிக்கு கிறிஸ்துவை அவன் கொடுக்கணும். அதையே தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவனிடத்தில் இருந்து பெற்று ஐஸ்வர்யவானாய் வாழவும், கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு நான்
தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்ய முற்படவும், தேவனுக்கு விரோதமாய் பேசவும், ஜனங்களை வஞ்சிக்கவும் முற்பட்டால், தலைப்பட்டால், எசேக்கியேல் 33 35 வரையும் வாசித்து பாருங்க. தேவன் எழுதி வைத்திருக்கிற காரியத்தை கட்டாயம் வாசித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை எதற்காக தெரிந்து கொள்கிறார் என்றால், தன் கனியை கொடுக்கும்படி, அதாவது கிறிஸ்துவை கொடுக்கும்படி. பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டவர் கிறிஸ்து, தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டவர் கிறிஸ்து. அப்போஸ்தலர்கள் அந்த கிறிஸ்துவை பெற்றார்கள், அதை கொடுத்தார்கள். கிறிஸ்து இன்று மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை பெற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும். இந்த தேசத்துக்கு நீங்க கிறிஸ்துவை கொடுப்பதுதான் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதம். இந்த தேசத்தில் காணப்படுகிற ஐஸ்வர்யங்களிலே வாழ்வது அல்ல ஆசீர்வாதம். இந்த தேவனை இழந்து சோதோம் கொமோரா போல கிடக்கிற இந்த லண்டன் தேசத்துக்கு கிறிஸ்துவை நீங்கள் கொடுப்பதுதான் நீங்கள் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்கின்ற காரியமாய் இருக்கிறது. தேவனான கர்த்தர் தீமோத்தேயுக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு 4வது அதிகாரத்திலே 13வது வசனத்தில் எழுதுகிறார், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி, நாங்கள் இன்றைக்கு உபதேசிக்கிறதிலே, புத்தி சொல்லுகிறதிலே, அதாவது பலிபீடத்தில் இருந்து மெசேஜை கொடுக்கிறதிலே அதிக ஜாக்கிரதையற்றவர்களாய் காணப்படுகிறோம். சுயநலத்துக்கு யூஸ் பண்ணுவதும், சினிமா பாட்டு பாடுகிறதும், பகடி பண்ணுவதற்கும், ஜோக் அடிப்பதற்கும், விரும்பினால் ஒருவனை அவமரியாதையாய் பேசுவதற்கும், நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளான நாமத்தை நாங்கள், தேவனுடைய ஆலயங்களை நாங்கள் யூஸ் பண்ணுகிறோம். அதனாலே தான் தேவன் ஆலயத்தை விட்டு போய்விட்டார், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படிக்கு. ஜாக்கிரதையாயிருக்கும்படி நாங்கள் கொடுக்க வேண்டியவர் கிறிஸ்து ஒருவரே, காண்பிக்க வேண்டியது கிறிஸ்துவை மாத்திரமே. ஒருவன் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டால் கிறிஸ்துவுக்கு உள்ள சகல ஆசீர்வாதங்களையும் அவனாய் கண்டுகொள்ளுவான், அவன் தேடிக்கொள்ளுவான், பெற்றுக்கொள்ளுவான். நாங்கள் கிறிஸ்துவை காட்டாமல் ஐஸ்வர்யங்களையும் இந்த உலகத்தின் ஆஸ்திகளையும் காட்டி ஒருவனை திரும்ப நாங்கள் அவனை அனுப்புவோமானால் நாங்கள் வழி தவறி போகிறவர்களாயும் பாதை தவறி அலைகின்ற, அதாவது குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களைப் போல இருப்போம். நான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு பார்க்கிற யாவருக்கும் சொல்ல விரும்புகிறது ஒரே காரியம்தான், குருடராய் இருக்காமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், பார்வையுள்ளவர்களாய் இருந்து கிறிஸ்துவை நீங்க காண்பிக்க தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவனோடு கூட இன்னும் அதிகமாய் நடக்கும்படியாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு சிறியவன், மற்றவருடைய பார்வைக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் முன்பாக நான் ஒரு சிறியவனாய் காணப்படுகிறேன். ஆனாலும் என்னுடைய கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை, கர்த்தர் தருகிற காரியங்களை சொல்வது எனக்கு அதிக கவனமாய் இருக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. ஒருவன் தேவனிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவனாய் இருப்பான். தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம், இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர்களோடு பேசும்போது அப்போஸ்தலர்கள் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் மத்தேயு 13வது அதிகாரத்திலே வாசிக்கலாம், ஆண்டவரே நீர் நல்ல நிலத்திலே நல்ல விதையை தாமே விதைத்தீர், எப்படி அந்த மரம் நல்ல மரம் இல்லாமல் போனது? அந்த இடத்திலே, அந்த நிலத்திலே
எப்படி மற்ற பயிர்கள் முளைத்தது என்று சொல்லி, ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தை பண்படுத்தி அந்த நிலத்திலே தோட்டக்காரனாகிய தேவனாகிய கர்த்தர் அதிலே நல்ல விதைகளை போடுகிறார். அதாவது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை போடுகிறார். அங்கு முளைக்க வேண்டியது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். அவைகள் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் அந்த இருதயத்திலே முளைக்காமல் வேறே வார்த்தைகள் முளைத்தது. அதை தான் உவமையாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ஒருவன் தோட்டக்காரன், ஒரு நிலத்தை பண்படுத்தி அதில் நல்ல விதையைத்தான் விதைத்தான். ஆனால் அங்கு களைகள், செடியை தவிர களைகள், புல்லுகள் எல்லாம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி, அது எப்படி உண்டாயிற்று என்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், அது பொல்லாங்கன் விதைத்தான் என்று சொல்லி. எங்கள் இருதயமாகிய நிலம் இருக்கிறது. இந்த நிலத்திலே கர்த்தர் விதைத்த வார்த்தைகள் மாத்திரம் எங்கள் இருதயத்திலே காணப்பட வேண்டும். அதற்கு மாத்திரம்தான் நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். பொல்லாங்கனுடைய சத்தத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து எங்களுடைய இருதயத்திலே முட்களையும் களைகளையும் பொல்லாத காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுப்போமானால் வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொண்டு போய்விட முடியாது. கடைசி நாட்களிலே அப்படியே அந்த மரங்கள் அதுகளை புடுங்கி கட்டுகளாய் கட்டி அக்கினியை சுட்டரிப்பார்கள் என்று சொல்லி அதை நாங்கள் வெளிப்படுத்தலிலும் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர். அவர் எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார். எங்கள் அக்கிரங்கள் மீறுதல்களை மன்னித்திருக்கிறார். நித்திய ஜீவனை எங்களுக்கு வைத்திருக்கிறார். அதே நேரம் அவர் கொடுத்ததிலே நிலைத்திருக்கும்படி சொல்லுகிறார். அதனால் இதன் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கொடுத்ததை நான் வருமளவும் நீங்கள் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி, நான் உங்களுக்கு எவைகளை கொடுக்கிறேனோ அவைகளையே நீங்கள் பற்றி கொண்டு நான் வருமளவும் நீங்க எனக்காக காத்திருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவராகிய கருத்து சொல்லுகிறார். அவர் என்னத்தை கொடுத்தாரோ அதை பிடித்து கொண்டு, அதை பற்றி கொண்டு, அதன்படி நடந்து கொண்டு, அதன்படி வாழ்ந்து கொண்டு கர்த்தர் வருமளவும் காத்திருப்பவன் கர்த்தருக்கு உடைய வருகையிலே செல்ல போதுமானவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் விடுவித்த பின்பும், கர்த்தர் பாவங்களை மன்னித்த பின்பும், கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்த பின்பும், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் என்று இருமாப்பும் அகந்தையும் கொண்டவனாய் தன்னுடைய இஷ்டத்தின்படி எல்லாம் நடக்க முற்பட்டால் கர்த்தர் வரும்போது இதைத்தான் சொல்லுவார், நான் உன்னிடத்திலே கொடுத்தது என்ன, நீ செய்கிறது என்ன, நான் உன்னிடத்திலே எதிர்பார்த்தது என்ன, நீ பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறது என்ன, அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். அதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கிறது பைபிளிலே. நான் சொல்லுவது 110 பேருக்கு பிடிக்குமோ தெரியாது எனக்கு. ஏனென்று சொன்னால் எல்லாரும் தங்களுடைய இஷ்டப்படிதான் வாழ விரும்புகிறார்கள். தேவனாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும், தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பும் அவர்கள் தங்களுடைய இஷ்டப்படியே வாழ விரும்புகிறார்கள். அதனாலே நான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னில் நிலைத்திரு, இடம் கொடு, தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படி இடம் கொடுக்கும்படி. இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதான காரியம் ஒன்றுதான் நான் முடிக்க விரும்புகிறேன். பிதாவிலே நிலைத்திருந்து நீங்கள் கனி கொடுக்கும்படி, பிதாவினிடத்திலே கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து அதிக கனிகளை கொடுக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்கும்படி அவர் சொல்லுகிறார். நான் எவர்களை சிநேகிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய பிள்ளைகளை சிநேகிக்கின்றார். அதே நேரம் அவர் கடிந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் அழிந்து போவது அவருக்கு பிரியமில்லை. நான் அழிந்து போவது அவருக்கு பிரியமில்லை. அதனாலே அவர் என்னை கண்டிப்பார். அவர் எனக்கு வார்த்தைகளை தர்றார். அவருடைய சகோதரர்களுக்கு சொல்லும்படிக்கும், அவருடைய வேலையை செய்யும்படிக்கும் காரியங்களை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார்,
உங்களுடைய பழைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பி நீங்கள் பழைய கிரியைக்கு போகாமல் நீங்கள் மனம் திரும்பினதன் படியே இருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், கலாத்தியருக்கு எபேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், நீங்கள் மனம் திரும்பி வந்து பிறகு பழைய கிரியைகளுக்கு நீங்க உடன்படுகிறது என்ன? பாவத்திலே கிடந்த நாங்கள் அவர்களை மீட்டு கொண்டு வந்து விட்ட பின்பு திரும்பவும் பாவங்களுக்கு உடன்படுகிறது என்ன என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அன்பான பிரியமானவர்களே, தேவனோடு கூட நடவுங்க. தேவன் நீதி எது அநீதி என்று விலக்கி காண்பிக்கவும், பரிசுத்தம் எது பரிசுத்தம் இல்லாதவை இவைகள் என்று சொல்லி காண்பிக்கவும் போதுமானவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி அவர்களே நிலைத்திருந்து பிதாவினிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் தேவனோடு கூட நடக்க தேவன் உதவி செய்வாராக, எனக்கும் உதவி செய்வாராக. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். God bless you all.